இப்பலாம் ஸ்கூல்ல நெறைய விதமான போட்டிகள் நடத்துறாங்க. ஆனா, முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது, மிந்தி ஒரு பிரதான போட்டி ஒண்ணு இருக்கும். ஸ்லோ சைக்கிள் ரேஸ் அப்டின்ட்டு இருக்கும். அந்த ஸ்லோ சைக்கிள் ரேஸோட விதியே வந்து, நம்ம வேகமா சைக்கிள் ஓட்டிறக்கூடாது அப்டின்றது தான். அதே மாதிரி காலும் கீழ வச்சிறக்கூடாது அப்டின்றது. இந்த 2 விதியும் நம்ம பின்பற்றினோம் அப்டின்னா, நம்ம பரிச வெல்லலாம். யாரு எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவா ஓட்டிட்டு வந்து கால கீழ வைக்காம, தன்னுடைய கோட்ட தாண்டாம, தன் இலக்கை அடையிறாங்களோ, அவங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கும் இந்த பூமியில ஏசப்பா போட்டி வச்சிருக்கிறாங்க. யாரு பொறுமையா இருக்கிறீங்க? யாரு சகிக்கிறவங்களா இருக்கிறீங்க? யாரு என்னுடைய பாதையில நடக்கிறீங்க? அப்படின்றத பொறுத்து தான் ஏசப்பாவும் நமக்கான பரிச தர காத்திருக்கிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இவர் தர பரிசு ஒருத்தருக்கானதல்ல. யார் யாரெல்லாம் அவருடைய பிரசன்னமாகுதல விரும்புறோமோ, அவங்க எல்லாருக்கும் அந்த பரிசு வரப்போகுது.